இந்த பகுதியில் என்ன பார்த்துட்டு வரேன்னாக்கா, தொடர்ந்து வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு உண்டான வந்து ரெமெடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறது, இந்த ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறது, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறது, இப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இந்த இந்த 2026 தொடங்குறதுலேருந்து எக்கச்சக்கமான பேர். காரணம் நிறைய பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாற்றி மாற்றி கலெக்ஷனில் போடுறாங்க. பேங்க் எம்ப்ளாயிஸ் அவங்க ஆக்சுவலாக கிடையாது, ஒரு ஐடி கார்டு தான் வச்சிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அத்தாரிட்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, தவிர லெட்டரெல்லாம் கொண்டு வரல, ஆர்பிஐ நாம்ஸை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஸோ லீகல் ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் மேனுவலாக வந்து ஒரு 10 பாட்டு சொல்லிட்டேன். இப்போ லீகலாக என்ன பண்ணலாம்? லீகலாக கட்ட முடியலன்றவங்க என்ன பண்ணணும்? இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியாவில் ஆன்லைன் சிஸ்டம் ஆக்கிட்டாங்க. பெரிய பெரிய ஓடிஆர் தளங்கள்லாம் வந்துருச்சு. சாமா, சந்தி, ஜூபிடைஸு, ப்ரிசால்வ் 360 இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் ஆன்லைனில் ஆர்பிட்ரேஷன் எடுத்து அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, ஆர்பிட்ரேஷன் எடுக்காமல் ஒரு லோனை முடிக்க முடியாது. ஸோ எடுத்து தான் ஆகணும். ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடியே எப்போ டிஃபால்ட் ஆனீங்களோ அதுக்கு முன்னாடியே ஒரு கிளியராக ஒரு அட்வொகேட் அணுகி நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெயில் அந்த நோடல் ஆஃபீஸ் இருக்கும், அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்கும், அதே போல் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும், அந்த பேங்க். உதாரணத்துக்கு ஆர்பிஐன்னு எடுத்துங்களேன். அவன் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கு அறிவில்லாத கலெக்ஷன் ஏஜென்ட் இது வச்சுருக்கேன், அட்வொகேட்டுக்கலாம். சுத்தமாக அறிவுன்றதே அவங்களுக்கு கிடையாது, ஒரு % கூட கிடையாது அவங்களுக்கு. இம்புட்டுக்காண்டி கூட கிடையாது, அறிவு கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து காலங்கத்தில் 6 மணிக்கு 7 மணிக்கு அங்கங்கே போகிறது வர்றது, மிரட்டுறது, இதெல்லாம் அதில் தான் ரொம்ப அதிகமாக, இந்த கும்பல் அதில் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஆர்பிஐ ரூல்ஸு மதிக்காமல் இருக்கிறவங்களுக்கு சட்டப்படி தான் பண்ணணும். இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, மெயிலே ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இன்விடேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அது நம்ம கொடுக்க முடியாது தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு வங்கியில் கிரெடிட் கார்டோ பர்சனல் லோனோ வாங்கினீங்கன்னா நீ ஆர்பிட்ரேஷன் நடத்து நம்ம ஆர்டர் போட முடியாது. ஆனால் அதை எப்படி சொல்லணும்னா, ஆஸ் பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்க, உங்கள்கிட்ட லோன் வாங்கியிருக்கேன், அதில் என்ன போட்டிருக்கு, நமக்குள்ளே பிரச்சனை வந்தால் ஆர்பிட்டரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆர்பிட்டரை வச்சு நீங்கள் ஆர்பிட்ரேஷன் நடத்துங்க, அதுக்கு நான் உடன்படுறேன். ஆனால் அதுக்கு மேலே வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டோ எங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணால் நாங்கள் சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி தேவி சர்மா வழக்கில் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மீறி நீங்கள் பண்ணிங்கன்னா இதை காரணமாக காட்டி நாங்கள் கீழே ஆர்பிஐ அம்சம் நீங்கள் ஒபே பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சிஎம் செல்லுக்கோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மெயிலை தான் அனுப்புறீங்க. எந்த ஒரு மெயில் வந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக் ஏஐ தான் முதல்ல எடுக்கும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம ரிப்ளை அனுப்பிச்சு அப்புறமா தான் அது வந்து லீகல்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து மனுஷங்க பார்ப்பாங்க. மனுஷங்க பார்த்து ரிப்ளை கொடுப்பாங்க, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸு, நாங்கள் வந்து ரெக்கவரி ஏஜென்ட் தான் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சால் ஜாப்புக்கு ஒரு மெசேஜ் அட்வொகேட்டுக்கு அனுப்புவாங்க. எந்த அட்வொகேட் இமெயில் பண்ணுறோமோ அவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, கையில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் என்னது, மெயில் போட்ட டாக்குமெண்ட். இதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. கோர்ட் ஆர்டரை விட ஸ்ட்ராங்கானது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வச்சு நம்ம வந்து ஒரு மெயில் போட்டு அதுக்கு ரிப்ளை கேட்குறோம். ஸோ ரிப்ளை அவன் கொடுத்து தான் ஆகணும், புரியுதுங்களா? ரிப்ளை கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை கையில் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு சேஃப்டி. அடுத்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பதிவில் சொல்கிறேன். பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சார். எல்லாருக்கும் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், சொன்னதில்லை, ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.